97 வயது முதியவருக்கு முழு விழிப்பு நிலையில் நுண்துளை அறுவை சிகிச்சை. ரேலா மருத்துவமனை சாதனை. சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள ரேலா மருத்துவமனையில் 97 வயது முதியவருக்கு முழு விழிப்பு நிலையில் நுண்துளை அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு சிதைந்து மக்கும் பயோ பலூன் பொருத்தி தோள்பட்டை செயல்பாடு மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வீட்டில் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் தோள்பட்டை காயமடைந்து கடுமையான வலியால் அவதிப்பட்ட 97 வயது முதியவர் ரேலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நோயாளியின் வயது மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பொது மயக்க மருந்தை தவிர்க்கும் வகையில் இண்டஸ்கேலின் நரம்பு தடுப்பு முறை மூலம் முழு விழிப்பு நிலையிலேயே நுண்துளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சையை ரேலா மருத்துவமனையின் எலும்பியல் நுண்துளை அறுவை சிகிச்சை மற்றும் விளையாட்டு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரகாஷ் ஐயாதுரை தலைமையிலான மருத்துவ குழு வெற்றிகரமாக மேற்கொண்டது. இதுகுறித்து ரேலா மருத்துவமனை தலைவர் டாக்டர் முகமது ரேலா செய்தியாளர்களிடம் கூறியதாவது, 97 வயது நோயாளிகளுக்கு பொது மயக்கமின்றி முழு விழிப்பு நிலையில் நுண்துளை அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக முடித்திருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். சிகிச்சையின் ஒரு பகுதியாக தோள்பட்டை பகுதியில் சிதைந்து மக்கும் பயோ பலூன் பொருத்தப்பட்டுள்ளது. இது தோள்பட்டையின் இயக்கத்தை மேம்படுத்துவதுடன் உடலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் சில மாதங்களில் இயற்கையாகவே கரைந்துவிடும். தொடர்ந்து உடற்பயிற்சி மேற்கொண்டால் நோயாளி தோள்பட்டையின் இயல்பான செயல்பாட்டை மீண்டும் பெறுவார். மேலும் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் ஓரிரு நாட்களிலேயே நோயாளி வீடு திரும்பும் நிலை உருவாகும் என்றார். மிகவும் வயதான நோயாளிக்கு நவீன மருத்துவ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பது மருத்துவத்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக கருதப்படுகிறது. வணக்கம், ஐம் டாக்டர் பிரகாஷ் ஐயாதுரை, ஆர்த்ரோஸ்கோபி ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் ரேலா ஹாஸ்பிட்டல் குரோம்பேட். இன்னைக்கு மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் திருவாரூர், இவங்க 97 வயசு, தாம்பரத்துலேருந்து வந்திருக்காங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்த உடனே அவங்க தோள்பட்டையில் ஏற்பட்ட தசைநாறு கிழிஞ்சு போயிருந்துச்சு. அந்த தசைநாறு கிழிஞ்சதுனால அவங்களால கையை மேலே தூக்க முடியாமல், அவங்களோட வேலையை அவங்களால செய்ய முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. அப்போ ரேலா ஹாஸ்பிட்டல் குரோம்பேட் வந்த உடனே நான் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு எம்ஆர்ஐலாம் எடுத்து அந்த ரொட்டேட்டர் கஃப்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை தசைநாறு தைக்க முடியாத அளவுக்கு பெருசாக கிழிஞ்சிருந்ததுனால அது இன்ட்ரீமாக இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் பலூன் ஷோல்டருக்குள்ளே வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் 6 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ பேஷண்ட் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கடுமையான வழியில் இருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ண உடனே இமீடியட்டாக ஒரு 90-95% பெயின் ரிலீஃப் கிடச்சிருக்கு. இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த பேஷண்ட் தான் இந்த பலூன் ப்ரொசீஜர் பண்ணதுலேயே வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பேஷண்ட், 97-year-old பேஷண்ட். இதுக்கு முன்னாடி பண்ணது 86-year-old பேஷண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் 97-year-old. அண்ட் இந்த ஆப்ரேஷன் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவங்களுக்கு ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கல, லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்லி இங்கே மட்டும் ஊசி போட்டு கையை மறக்க வச்சு அவங்க முடிச்சிருக்கும் போது அந்த ஆப்ரேஷன் அவங்களோட பேசிக்கிட்டே செஞ்சு முடிச்சிட்டோம். Completely took us only 18 minutes to complete the entire surgery. Immediately after surgery, the patient was shifted to the ward and he was sent to home. இது எதனால் ஏற்படுது? குறிப்பா இதனால அந்த எலும்பு தேய்மானம் எப்படி அந்த வலியை உணர? ஆமா, இப்போ நம்ம தோள்பட்டையில மொத்தம் 4 தசைநார்கள் இருக்கு. ரொட்டேட்டர் கப்னு சொல்லுவோம். மேலே 2 இருக்கு, இந்த சைடில் முன்பக்கமா 1 இருக்கு, பின்பக்கமா 1 இருக்கு. இந்த தசைநார் நம்மளே யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுலேருந்து அந்த மூவ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்கு ஷோல்டர்ல. ஷோல்டர் இஸ் ஸ்பெஷல் ஜாயிண்ட். மற்ற ஜாயிண்ட்லாம் சிங்குலர் மூவ்மெண்ட் தான் முடியும். ஷோல்டர்ல மட்டும் நம்ம 360 டிகிரி மூவ் பண்ண முடியும். ஸோ 97 years old பேஷண்ட்ஸ்க்கு அது எவ்வளோ டிஜெனரேட் ஆயிருக்கு, எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜில் அதற்கு மேலே அதனால அந்த உயிர்ப்பு தன்மையை இழந்து தசைநார் இத்து போன மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த இத்து போன தசைநார் திருப்பி தைக்க முடியாத தசைநாருக்காக தான் இந்த அதனால என்ன மாதிரியான உறவு வலி வரும். இந்த மேல் பக்கம் இருக்க தசைநார் கிழிஞ்சு உள்ள போயிருது. ஸோ இப்போ கம்ப்ரெஷன் எஃபெக்ட் ஆஃப் தி ஷோல்டர் இருக்காது. ஸோ அது மேலே போன உடனே இது ஷோல்டர் பிளேட் மேலே உரசி அதனால பேஷண்ட் கடுமையான வலி வரும். தசைநார் ஆமா, இப்போ எதுவுமே எக்ஸசைஸை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுவும் இந்த காலத்துல அவங்க 97 இஸ் தி நியூ 70. அவங்க பிசியலாஜிக்கலி 70, போன் குவாலிட்டி வாஸ் வெரி வெரி குட். இப்போ நம்மளுக்கு இருக்க 60-year-old 8-year-old மாதிரி, நம்மளுக்கு இருக்க 30-year-old 50-year-old மாதிரி. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆக்டிவிட்டி கம்மியாயிடுச்சு. ஷோல்டர் ட்ரூப்பிங் இஸ் தி மோஸ்ட் காமனஸ்ட் ப்ராப்ளம். இப்போ எல்லாருமே ஃபோன் பார்க்குறோம், எல்லாருமே இப்படி குனிஞ்ச மாதிரி ஆகும். பழைய ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எல்லாம் இப்படி இருப்பாங்க. இப்போ இருக்க ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க.
அந்த மேலே இருக்க எலும்பு கீழே இருக்க தசைனார அப்படியே அறுத்து புண்ணு மாதிரி ஆக்கி அதே எத்து போக செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ப்ராபப்ளி வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒழுங்காக நம்மளை பாதுகாத்துக்கல, இளம் தலைமுறை வந்து ஒழுங்காக பாதுகாத்துக்கல அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஏர்லியாக வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஃபுட்டு காரணம் ஹை ப்ரோட்டீன் டயட் மசில் வந்து நல்லா இதாக வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு ஈக்குவலான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமா, ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு இந்த பைக்ல இருந்து ஒண்ணு எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கூண் உணர்வு மாதிரி உட்காரது நிப்பாட்டிட்டு எல்லாரும் இப்படி நிமிந்த மாதிரி உட்காந்து தலை போகுது. தோள்பட்டையில இருக்க பாதி பிரச்சனை சரி. இந்த அறுவை சிகிச்சை எத்தனை வயசுக்கு மேல உங்களுக்கு தேவைப்படலாம், யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது? இந்த அறுவை சிகிச்சை வந்து பெரும்பகுதியா கிழிஞ்சு மேசிவ் ரொட்டேட் அப்படின்னு சொல்லி பெரும்பகுதியா கிழிஞ்சிருக்கிறவங்களுக்கு 65 வயசுக்கு மேல உள்ளவங்க இழுத்து வச்சு தைச்சா இது வந்து திருப்பி அது கூடாதுன்ற நிலைமை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது பண்ணலாம். அது எவ்வளவு நாள்ல அது வந்து அந்த இது வந்து இந்த பலூன் வந்து 2 வருடத்துல கரைஞ்சு போயிருங்க. ஆமா, 2 இயர்ஸ் இது கரைஞ்சிடும். இதுக்கு மேல இருக்க தசைநார்ல டெல்டாய்டுன்னு சொல்ற தசைநார் இந்த வேலையை வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா ஒருவேளை அந்த 2 வருஷம் கழிச்சு இது அந்த டெல்டா அந்த ஃபங்க்ஷனை டேக் ஓவர் பண்ணலைன்னா மறுமுறை ஒரு பலூன் இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன இருக்கும் புரியல. இந்த பலூனுக்குள்ள வந்து நார்மல் சலைன்னு சொல்லி நம்ம நார்மலா அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடுவாங்களே அந்த சலைன் தான் இருக்கும். ஸோ வந்து டிபெண்ட் சைஸ் வந்து பெரிய சைஸ் இருக்கு. ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ் நம்ம உள்ள போட்டுடுவோம். அதன் பிறகு அந்த நீரும் அந்த பலூனும் சேர்ந்து 2 வருஷத்துல கரைஞ்சிடும். சார் வந்து தாம்பரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் திருவாரூர். 97 வயசுங்க. சார் நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்குறேன். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க முன்னாடி ரயில்வேல இருந்தேன், அப்புறம் பெரிய கம்பெனில இருந்தேன், அப்புறம் ரிட்டையர் ஆகி 87 ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வேற ஒரு இதில் கம்பெனியில் இருந்தேன், அது கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரிட்டையர்டு பீப்புள் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா போய் ஹெல்ப் பண்ணிருந்தோம், அவ்வளோதான். அந்த வலி எப்படி இருந்தது சார்? ஒரு வலி எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். 5-6 மாசம் முன்னாடி ஒரு சின்ன 2 படிக்கட்டு தான் வீடு, 2வது படியிலேருந்து விழுந்துட்டேன், அவ்வளோதான். அப்போ இமீடியட்டா ஒரு பெரிய இதாக தெரியல, லேசா வலி இருந்தது. ஏதோ பேராசிட்டமால் போட்டு அப்படி கால் தள்ளி வந்தேன். பட்டு போக போக வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு நாள் கேஷுவலாக இவரை மீட் பண்ணேன், இந்த பிடி ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அவங்க சொன்னாங்க இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டரு, இதுக்கு வந்து இது ஃபிசியோதெரப்பி எடுத்துட்டா சரியாக போய்ட்டுருந்தாங்க. அவங்க ஒரு 3 டைப் ஆஃப் ஃபிசியோதெரப்பி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னாங்க, ஐயோ வலி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு. அவங்க சொன்னாங்க இதுக்கு இமீடியட்டாக ஒரு ஆர்த்தோ டாக்டரை பாருங்கள், இது ஏதாவது சம்திங் அதை இது வேறு ஏதோ என்னன்னு தெரியல, போய் பாருங்கன்னாங்க. அப்புறம் என்னோடய சன் அவர் இங்கே தான் இருக்கார் சானிட்டோரியமில். அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப வலி தாங்கலப்பா, என்னப்பா பண்ணுறதுன்னு. இல்லைப்பா இங்கே ரேலா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இதில் எல்லாம் நிறைய எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் ஆர்த்தோ டாக்டரை ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு சொல்கிறேன், இமீடியட்டாக வந்துடுறாரு. அவர் ஆர்த்தோ டாக்டர் பிரகாஷ் ஐயாத்தர் அவரை பார்த்துட்டு இமீடியட்டாக கூப்பிட்டாரு. நான் வந்து டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி எல்லாம் எடுத்துகிட்டு அவர் தான் சொன்னார், அந்த ரொட்டேஷன் கிழிஞ்சிருச்சு, அது ரொம்ப தூரம் வேறு போயிடுச்சுங்க, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணோம், நாங்கள் இதெல்லாம் முடிவெடுத்து உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் அவர் டாக்டர் சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு நான் தான் பார்த்து 5 நாள் முன்னாடி பண்ணேன் இந்த மாதிரி ஆப்ரேஷனு, அதை தைரியமாக பண்ணிங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணார். ரைட் டாக்டரை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் தேதி 22ஆம் தேதி அட்மிட் ஆனேன். 23ஆம் தேதி ஆப்ரேஷன் ஆச்சு. அது ப்ரொசீஜர் இந்த சொன்னாங்கள் அது மாதிரி ஊரில் இது அனஸ்தேஷியா, லோக்கல் அனஸ்தேஷியா கொடுத்து பலூன் இன்சர்ட் பண்ணி சலைன் வாட்டர் கொடுத்து இது பண்ணாங்க. அந்த என்னென்ன நடக்கிறதுங்கிறத டாக்டர் எனக்கு ரன்னிங் காமெண்ட் மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார். அப்பப்போ இந்த ரேலா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் நான் ஜாயின் பண்ண இது அட்மிட் ஆனதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன வரைக்கும் ஸ்டாஃப் எல்லாருமே எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி சொந்த வீடு மாதிரி எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், டாக்டருக்கு தேங்க்ஸ். அண்டு இது மாதிரி ப்ரொசீஜர் வந்து நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. என்னுடைய 96 இயர்ஸில் ஏதோ ஹார்ட்னாக்க ஸ்டென்ட் வச்சுருக்கிறாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க, முதுகில் வந்து முதுகு தண்டு விடும், அது ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஸ்டென்ட் வச்சுருக்காங்க.
ஆனா இந்த மாதிரி சமாச்சாரம் எனக்கு எங்க வலி எப்படி இருக்குன்னு கேட்க கேள்விப்பட்டதில்லை, ஒன்றும் இல்லை. ஆனா இது பண்ணதுலேருந்து வலி இல்லை. அது மொத்தம் ஒன் திங் ஐ மஸ்ட் சே, நான் மொத்தம் சொல்ல வேண்டியது தான், வலி இல்லை. ஆனா கையை பின்னாடி எடுத்துட்டு போனா வலி இருக்குது. அது டாக்டர்கிட்ட சொன்னேன் நான். அது நாளடைவில் 6 வாரம் இந்த ஸ்டென்ட் இது போட்டுக்கணும், போட்டுக்கினே இருங்க. ஷோவாக சில ஃபிசிக்கல் இதை எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சரியா போய்டும் சொல்லுங்க. டாக்டருக்கு நன்றி, ரேலா ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி. இதில் இந்த மாதிரியான யங் டாக்டர்ஸ் எல்லாம் இப்போ மெடிக்கல் டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சுங்க உலகத்தில். அதனால் அவங்கெல்லாம் இங்கே வந்து பப்ளிக் சேவை பண்ணணும். 140 கோடி ஜனங்கள் இருக்கிற இடத்துல எங்கே பார்த்தாலும் லேட்டஸ்ட்டாக நமக்கு பழைய காலத்தை போல் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. எல்லாம் கலப்பட சாப்பாடு, கலப்பட எண்ணெய் எல்லாமே அப்படி இருக்கிறது. நம்ம வந்து நம்ம உடம்பை காப்பாற்றிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. தேங்க்யூ சார்.